தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நடந்தாலும் 3 அணிகளாக பிரிந்து கிடப்பதால் அதிமுகவினரே ஆட்சியை அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றனர். எந்த பக்கம் யார் சாய்வார் என்ற நிலை இருப்பதால் எம்எல்ஏக்களை தக்க வைக்க கூவத்தூரில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப் போகிறாராம் எடப்பாடி பழனிசாமி. எந்த சூழ்நிலையிலும் ஆட்சியை இழந்துவிடக்கூடாது என்று கவனமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதற்காக கொங்கு மண்டல அமைச்சர்களுக்கு தனி அசைன்மென்ட் கொடுத்திருக்கிறார். அதாவது கூவத்தூரில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான். டிடிவி தினகரனை எம்எல்ஏக்கள் சந்திக்க ஆரம்பித்த போதே தலைமை செயலகத்தில் எம்எல்ஏக்களிடம் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. எனக்கு இனி எந்த பதவியும் தேவையில்லை, முதல்வர் நாற்காலியிலேயே உட்கார்ந்து விட்டேன். தமிழக வரலாற்றில் முதல்வர்கள் பெயரில் என் பெயர் இடம் பிடித்துவிடும். இப்போது தேர்தல் நடந்தாலும் நான் ஜெயித்து விடுவேன் என்று கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சுதான் பல எம்எல்ஏக்களின் மனதை தொட்டிருக்கிறது. எனவேதான் முதல் முறையாக எம்எல்ஏவான பலரும் தலைமைச் செயலகத்தில் முதல்வருடனான கூட்டம் முடிவடைந்தவுடன் ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று பேட்டி கொடுத்துள்ளனர். எப்படியாவது ஆட்சி நீடிக்கணும், எம்எல்ஏவாக 4 ஆண்டுகள் தொடரணும் என்று பலரும் கடவுளை வேண்டி வருகின்றனர். எம்எல்ஏக்களின் வேண்டுதல் பலிக்குமா? முதல்வராக எடப்பாடி பழனிசாமி நீடிப்பாரா என்பதே அதிமுகவினரின் கேள்விக்குறியாக உள்ளது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.